18/8/2026 அன்று நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய சம்பவம் பேசும் பொருளாக மாறுனுச்சு. சோசியல் மீடியாவில் திறந்தாலே வந்துட்டு தஞ்சாவூர் நடந்த அந்த ஆகாஷ் என்ற இருசக்கர வாகனத்தில் வந்த நபருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த மோதலை தான் வந்துட்டு சமூக வலைதளங்கள் முழுக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ஆகாஷ் என்பவர் வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கும் இவருக்கு இடையே வந்துட்டு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அந்த இடையே வந்து இங்க நிக்காதப்பா, இங்க ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, வேற வழியா நீ போக வேண்டிய இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அதிகப்படியா இந்த ஆகாஷ் என்கிற பேசிக்கிட்டு இருந்தனால இவருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஆகுது. யாருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த ஆகாஷ் என்பவருக்கும் இடையில வந்து காவல்துறையினருக்கும் இப்ப ஆகாஷுக்கும் வந்துட்டு பிரச்சனை மோதல் ஆகும்போது அங்க இந்த ஆகாஷ் என்பவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தேவையில்லாம ஒருமையில பேச ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்ச என்ன அட்ரா அடிச்சு பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த காவல்துறை என்ன பண்றாரு, இங்க கிளம்புப்பா அப்படின்னு தள்ளி விடும் பொழுது அவர் ஓங்கி அவரோட கன்னத்துல வந்து அரைஞ்சிடுறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா இது? ஒரு காவல்துறையை மதிக்கணுமோ அதை நம்ம கேவலமா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நடந்துருச்சு. சம்பவத்தை நடந்ததுக்காக நம்ம கேவலம் தான் பண்ணணும். ஆனா கமெண்ட் செக்ஷன்ல சமூக வலைதளங்களை நீங்க ஓப்பன் பண்ணாலே சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி போடுறீங்க. நாளைக்கு இந்த கமெண்ட் பண்றவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனைனாலும் நீங்க யாரை அணுகுவீங்க? இந்த சம்பவத்தை அரங்கேற்றின அந்த பையன்கிட்டயா இல்ல காவல்துறையினர்கிட்டயா? காவல்துறையினதான் நீங்க அணுகுவீங்க. சட்டத்தை தான் நீங்க அதை அணுகுவீங்க, நீதிமன்றத்தை தான் அணுகுவீங்க. ஸோ இங்க இருக்கிற நீதிமன்றங்களும் காவல் நிலையங்களையும் காவல்துறையினர்களையும் நம்ம அவமதிக்கிறது, நம்மளே வந்து அசிங்கப்படுத்திருக்கு சமூகங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவா தெரியாம தப்பான கமெண்ட்ஸ்களையும் ப்ரொமோட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இது போல சம்பவங்களை வந்து தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆகாஷா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் மேல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறையினர். எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவரோட சில பர்சனல் மேட்டர்ஸை வச்சு நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை அளிச்சிருக்கிறாங்க, பெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வருகின்ற காலத்தில் இந்த சம்பவத்தை பற்றி வேற என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குதோ அதை நான் வந்து நம்மளோட சேனலில் வாய்ஸ் ஆஃப் அபினாஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.